வெல்கம் டு குக்கிங் ஸ்டுடியோ தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா ரவை வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க, ரவா பர்ஃபி. இது எப்படி செய்யுதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இந்த டிஷ்ஷுக்கு மொத்தமே இந்த அளவு தான் நான் நெய் சேர்க்குறேன். 2 ஸ்பூன் சேர்த்திங்கன்னா போதும். இன்றைக்கி நான் ஒரு அரை கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். அந்த ரவையை நெய்யில் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். ரவையோட ராஸ்மல்லாம் போகிற அளவு நல்லா வறுத்துக்கோங்க, ரொம்ப சவக்க விட்டுறாதீங்க. ஜஸ்ட் இந்த அளவு இருந்துச்சுன்னா போதும். அடுத்ததாக நம்ம எதில் ரவை எடுத்தோமோ அதே கப்பிலே 2.5 கப் அளவுக்கு பால் எடுத்துக்கிறேன். பால் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. பால் கொதித்ததுக்கப்புறமா ஒரு 4 முந்திரி பருப்பை இந்த மாதிரி உடச்சி வச்சுருக்கேன், அது கூட சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கண்டன்ஸ் மில்க் சேர்க்குறேன். இது இருந்தால் சேருங்க, இதுக்கு போல் நீங்கள் பால் பவுட்ரு கூட சேர்த்துக்கலாம். சேர்த்திங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதே கப்பிலே ஒரு 3/4 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்க்குறேன். ஃபுட் கலர் ஆப்ஷனல் தாங்க, நீங்கள் ஒயிட்டாக செய்கிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் அந்த மாதிரியே செஞ்சுக்கலாம். இப்போ பால்லாம் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த ரவையை சேர்த்து இதில் நல்லா கிளறிக்கலாம். ப்ராசஸ் ஏறக்குறைய கேசரி ப்ராசஸ் தான் இருந்தாலும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். கேசரியை விடவுமே நெய்யுமே ரொம்ப கம்மியாக தான் இதில் நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ இதெல்லாம் நல்லா கெட்டியாயிடுச்சு. இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். பிளேட்டில் ஆல்ரெடி நான் நெய் தடவி வச்சுருக்கேன். ஸ்பூன்லேயும் பேக் சைடு நான் நெய் தடவி வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாத்தையும் நல்லா வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க. இதுக்கு மேலே கொஞ்சமாக நான் பாதாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுவும் ஆப்ஷனல் தான். இதுக்கு பதிலாக முந்திரி பருப்பு, திராட்சை எதுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இதை அப்படியே செட்டாக வச்சுடுங்க. இப்போ நல்லா செட் ஆகிடுச்சு. இதை நம்ம பீஸ் போட்டுக்கலாம். இதில் நம்ம கேசரி அளவுக்கு நெய் சேர்க்கலை, கம்மியாக தான் சேர்த்து செஞ்சுருக்கோம். பட் டேஸ்ட் கேசரி விடவுமே ரொம்பவே நல்லாயிருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இதை இப்போ நம்ம பிடிச்ச ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ண பீசஸ்லாம் ஒரு பிளேட்டில் வச்சு அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.